நான் பிளாக் செயின் படிச்சு முடிச்சனுமே எனக்கு லிங்க்டின்ல சண்டிகர்ல பிளாக் செயின் ட்ரெயினருக்கான ஒரு நீட் இருக்கு, உங்களோட ப்ரொஃபைல் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் என்னோட ப்ரொஃபைல் ஷேர் பண்ணிட்டேன். 5 இன்டர்வியூ வச்சாங்க. ஃபர்ஸ்ட் 3 இன்டர்வியூ டெக்னிக்கல், 4th இன்டர்வியூ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. அதையும் பண்ணிட்டேன். ஃபைனல் இன்டர்வியூ தான் ஹெச்ஆர். அதுல என்னோட கான்ஃபிடென்ட்டையும் கம்யூனிகேஷனையும் செக் பண்ணாங்க. அதையும் கிளியர் பண்ணிட்டேன். கடைசியில சேலரி பேக்கேஜ் ரிவீல் பண்ணாங்க. 15 டேஸ் ட்ரைனிங், 1 டேக்கு இவ்வளவு சார்ஜ்னு சொன்னாங்க. 15 டேஸ்க்கு டோட்டல் அமௌண்ட் சொன்னாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதை விட என்னன்னா, என்னோட பேஷன் ஒரு ட்ரெயினரா போகணும்னு நான் போறதுக்கு ஒரு 2 டேஸ் பேக் ஒரு கால் வந்துச்சு. சண்டிகர் டாப் ஆஃபீஸ்ல டாப் பர்சன் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. சடனா ஒரு ஷாக்கு. நான் ஒரு தமிழ் கம்யூனிட்டினாலையும் அதை விட எனக்கு ஹிந்தி தெரியாத ஒரு சில்லி ரீசன்னால என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்போ முடிவு பண்ண என் ஜேர்னிய இனி தமிழ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு வேர்ல்டு வைட் டிமாண்டான பிளாக் செயின் டெக்னாலஜியோட ஸ்கோப்பையும் அதோட அவேர்னஸையும் சொல்லணும்னு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அடுத்த நாள் லிங்க்டின்ல இருந்து கவர்மெண்ட் மூலியமா தமிழ்நாடுல இருக்க எல்லா காலேஜஸ்லயும் போய் பிளாக் செயினோட அவேர்னஸையும் ஸ்கோப்ஸையும் சொல்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிச்சு. 1,00,000 பீப்புளுக்கு மேல பிளாக் செயினை பத்தி நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். அப்போ இதை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கோப்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன்.